நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம இது மல்லிகைப்பூ செடி கவாத்து பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ வகையில் நம்ம கவாத்து பண்ணோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட். இது யார் லேடிஸ் வேணாலும் கவாத்து பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் அருமையாக கவாத்து பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வெட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கணும்னாலும் மறுபடியும் வெட்டணும்னாலும் வெட்டிக்கலாம். 1 இன்ச்சு வேணுமா அல்லது 2 இன்ச்சு வேணுமா 3 இன்ச்சு வேணுமா அல்லது 4 இன்ச்சு வேணுமா எத்தனை இன்ச்சு வேணாலும் வெட்டிக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னாலும் நம்ம இந்த மாதிரி நீட்டாக வெட்டிக்கலாம். இது மாதிரி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா தலையிறது ஒரே மாதிரி தலையே நல்லா சைனிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க இது எந்த அளவுக்கு இருந்தாலும் எப்படி கட் பண்ணுங்கன்னு பாருங்க. அப்படியே நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த கீழே தொங்குறதையெல்லாம் மெயினாக கட் பண்ணிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நமக்கு அந்த கொசுவே உற்பத்தி ஆகுது. அதனால் நம்ம கீழே 1 2 வாரம் தான் மெயினாக வெட்டிடுங்க. இந்த மாதிரி வெட்டிட்டோம்னா தான் நமக்கு நல்லா ரிசல்ட்டும் கிடைக்கும். பூ வைக்கிறது நிறையா பூ வைக்கும். அது கீழே அந்த கொசு வந்ததுனாவே இன்றைக்கி மல்லிகைப்பூவில் அந்த வெள்ளை கொசுவை தான் எல்லாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்மக்கிட்ட எல்லாருமே கேட்குறது அந்த வெள்ளை கொசுவுக்கு மருந்து தான். பாருங்க இது நம்ம இயற்கையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா. பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு செடி இந்த அளவுக்கு கீழே பார்த்தீங்களா ஹியூமிக் கொடுக்குறோம். அது ஒரிஜினல் ஹியூமிக். அது கொடுக்கும்போது அனைத்து விதமான மண்ணையும் மாற்றி செடிக்கு வந்து வேற வளர வச்சு அதிக செடி கட் பண்ணிக்க அப்படியே கட் பண்ணி